வெல்கம் பேக் டு ஸ்டாக் காஸ்டிங் சேனல். இன்னைக்கு ஒரு நல்ல கண்டென்ட் வந்திருக்கேன். உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். புதுசாக வீடியோ பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஆதரவு தாங்க. இந்த வீடியோ வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் அண்ட் ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் ட்ரேடருக்கு கிடையாது. இன்வெஸ்ட் பண்ணி பணம் சம்பாதிக்கிறவங்க இன்வெஸ்டர்ஸ்க்கான வீடியோ. இது ஒரு சின்ன லேர்னிங் கண்டென்ட் மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க. நம்ம எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் பற்றி தான் பேச போகிறோம். பட் ஆனால் விஷயம் வந்து எக்ஸைட் இண்டஸ்ட்ரி இல்லை, இது எல்லாத்துக்கும் பொருந்தும். பட் பர்டிகுலர்லி எக்ஸைட்டில் ஏன் நான் இன்றைக்கி எடுத்து பேசுகிறேன்றது தான் இந்த வீடியோவோட கண்டென்ட். பொதுவாக இன்வெஸ்டர்ஸ் வந்து ஆஹ், ஒரு சீசன்ட் இன்வெஸ்டர்ஸ், மெச்சூர்டு இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, கரெக்டான டைமில் தான் போய் பல்காக வாங்குவாங்க. மற்ற டைமில் என்ன ஏற்றம் இறக்கம் இருந்தாலும் அவங்க கண்டுக்க மாட்டாங்க. நம்ம கண்ணுக்கு பார்க்கும்பொழுது இப்போவே வாங்கலாம். ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து பொதுவாக வாங்கிட்டே இருப்பாங்க, எங்கேயாவது வித்துட்டு இருப்பாங்க, இல்லை ப்ராஃபிட் பண்ணுவாங்க, லாஸ் பண்ணுவாங்க, இதெல்லாம் நடந்துட்டுருக்கும். பட் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், ஒரு சீசன்ட் அண்ட் மெச்சூர்ட் இன்வெஸ்டர்ஸ் வந்து ரைட் டைமில் என்ட்ரி கொடுக்கணும்னு நினைப்பாங்க. ஈவன் தோ எல்லாருக்கும் அட்ராக்டிவாக தெரிஞ்சாலும் அவங்க சில விஷயங்கள் ஃபார்முலா வச்சுருப்பாங்க, சில ஸ்ட்ராட்டஜி வச்சுருப்பாங்க. அந்த ஸ்ட்ராட்டஜி படி தான் அந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் மீட் ஆனால் மட்டும்தான் அவங்க வந்து அந்த என்ட்ரி எடுப்பாங்க. ஓகே, அந்த வகையில் ஒரு இன்வெஸ்டராக நீங்கள் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், கற்றுக்க வேண்டியது இருக்குது. ஃபண்டமெண்டலும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். முக்கியமாக டெக்னிக்கல் தெரிஞ்சால் தான் என்ட்ரி எடுக்கிறதோ எக்ஸிட் எடுக்கிறதோ உங்களுக்கு பழக்கமாகும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் டெக்னிக்கல் அனாலிசிஸ் வந்து கற்றுக்கணும், இல்லை ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் கற்றுக்கணுன்னா என்னோடய ட்ரைனிங் கிளாஸ்க்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களை கனெக்ட் பண்ணுறேன். அடுத்த வாரம் ட்ரைனிங் கிளாஸில் உங்களை நான் இன்க்ளூட் பண்ணிப்பேன். வீக்கெண்ட் கிளாஸஸ் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸில் இப்போ ஒரு சரியான நேரம் வந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோட கண்டென்ட்டை நம்ம போட்டிருக்கோம். எக்ஸைட் இண்டஸ்ட்ரியோட சார்ட்லாம் எடுத்து போய் பார்க்கலாம். என்ன அது வந்து கரெக்டான டைம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸோடைய டெக்னிக்கல் அனாலிசிஸில் இருக்கும், அதாவது சார்ட்டில் இருக்கும். இப்போ வந்து எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸோட டே சார்ட்டில் இருக்கும். இப்போ வந்து ஒரு இன்வெஸ்டர் வந்து இதை பார்க்குறப்ப நிறைய ஏற்றம் இருக்குது, இறக்கம் இருக்குது. எங்கே வேணால் வாங்கலாம். இப்போ இங்கே வாங்கியிருந்தா இங்கே விற்றுருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே போடுறேன் பாருங்கள். ஸோ இங்கே வாங்கியிருக்கலாம். இங்கே வாங்கி நீங்கள் வந்து இப்போ இங்கே வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாம் இல்லையா? இங்கே வாங்கி இங்கே பண்ணலாம், ஷார்ட் டேர்ம் பண்ணலாம். அதே மாதிரி இந்த இடத்துல வாங்கி இங்கே விற்றுருக்கலாம். இந்த டவுன் ட்ரெண்டில் கூட சின்ன சின்ன ப்ராஃபிட்ஸ்லாம் தாராளமாக பண்ணலாம். அதை இங்கே வாங்கி இங்கே விற்கலாம். ஓகே, ஒரு 5%. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். என்ட்ரி எக்ஸிட்னு. இது வந்து ஸ்விங் ட்ரேடர்ஸ் வந்து பொதுவாக வாங்கி வைக்க ஒரு ஷார்ட் டேர்மில் 1 வீக் 1 மந்த் இந்த மாதிரி பண்ணுவாங்க. ரைட்டா? இப்போ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் சார்ட்டை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஆனால் இப்போ இது நடந்து முடிஞ்ச ஈவெண்ட். நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு சார்ட்டை பார்த்து இங்கே பண்ணியிருக்கலாம் நம்ம சொல்லலாம். இது போஸ்ட்மார்ட்டம் மாதிரி. ஆனால் இப்போ இமேஜின் பண்ணுங்கள், இப்போ 25 February இங்கே இருக்கோம். இப்போ இங்கே என்ன நடக்கும் நீங்கள் சொல்லுங்கள். இப்போ இங்கே வாங்கி இங்கே போகும் விற்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறதா, இல்லைன்னா இது வந்து இப்படி கீழே வரும் அப்படின்னு நினைக்கிறதா? இங்கே தான் கன்ஃபியூஷன் வரும். நடந்து முடிஞ்சதை யார் வேணால் சொல்லலாம். இப்போ நடக்க போகிறத நம்ம எப்படி ப்ரெடிக்ட் பண்ணலாம், என்ன ஜட்ஜ்மெண்ட் கொண்டு வரலாம் அப்படிங்கிறதான் இப்போ நம்ம விஷயம். இப்போ இந்த சார்ட்டில் நிறைய என்ட்ரி எக்ஸிட் பாயிண்ட் இருந்துச்சு. பட் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டர், ஒரு சீசன்ட் இன்வெஸ்டர் எந்த டைமில் என்ட்ரி கொடுப்பாங்க அப்படிங்கிறது தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அந்த வகையில் ஒரு சீசன் இன்வெஸ்டர்ஸ்க்கு இது வந்து ரைட்டான டைம். அதாவது எக்ஸைட் இண்டஸ்ட்ரியை நான் ஃபாலோ பண்ணுறேன், இந்த 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 கம்பெனியில் நான் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நான் முடிவு பண்ணதுக்கப்புறம் ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டருக்கு இப்போ ஒரு கரெக்டான என்ட்ரி பாயிண்ட்டு இந்த இடத்துல வந்திருக்கு அப்படிங்க தான் நான் இப்போ வந்து கண்டிப்பாக நான் வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன். இதுதான் ரைட்டான டைம் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ இது வந்து ஒரு கரெக்டான என்ட்ரி கொடுக்கறதுக்கான ஒரு டைம். எப்படி நான் சொல்கிறேன் அப்படிங்கிறது டெக்னிக்கல் அனாலிசிஸ் வச்சு தான் நான் சொல்கிறேன். சில இண்டிகேட்டர்ஸ் வச்சு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இது ரைட்டான என்ட்ரி, ரெக்கமெண்டேஷன் கிடையாது. என்னோடய அனாலிசிஸில் நான் பண்ணுறேன். நான் பேசிக்காக நான் வந்து உங்களுக்கு ஒரு இஎம்ஐ வச்சு நான் சொல்கிறேன் பாருங்கள். நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் ஒரு இஎம்ஐ வச்சு சொல்கிறேன். ஒரு இஎம்ஐயில் நான் வந்து ஒரு 200 days இஎம்ஐ மட்டும் வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ 200 days இஎம்ஐ போட்டிங்கன்னா டே சார்ட்டில் எப்படி வரும்? ஆனால் நான் சொல்கிறது என்ட்ரி பாயிண்ட். ஏன் இங்கேயும் இதே மாதிரி சிச்சுவேஷன் இங்கே வந்திருக்கு நான் சொல்லலை, ஆனால் இது நான் சொல்கிறேன். அதுக்கு காரணம் இருக்குது. இப்போ நான் வீக்லியில் போட்டேன்னா இங்கே கிராஸ் ஆயிருக்கு. இது வந்து கரெக்டான என்ட்ரி பாயிண்ட் என்னை பொறுத்த வரைக்கும். இந்த இடத்துல ஒரு என்ட்ரி கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு லாங்கர் டேர்மில் உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நான் கண்டுபிடிச்சிருக்கேன். ரைட்? இந்த மாதிரி டெக்னிக்கல் அனாலிசிஸ் உங்களுக்கு பண்ண தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் இதெல்லாம் வந்து கண்டுபிடிக்க முடியும்.
ரைட்டா? இது நீங்க பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கேன் நானு. நீங்க பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு தெரியும். ரைட்? இன்னைக்கு மொமெண்ட்ல எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டில இருக்கு. அது மட்டும் தான் இப்ப என்னால சொல்ல முடியும். இது ரெக்கமெண்டேஷன் கிடையாது. என்னோட அனலைசிஸ நான் உங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். எக்ஸைடுக்கு ஒரு நல்ல டைம் வந்திருக்கு. எப்பன்னா பார்த்தீங்கன்னா, ஒரு 4 வருஷம் கழிச்சு இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. அதனால தான் நான் வந்து உங்களுக்கு தம்ப்நெயில்ல போட்டிருக்கேன். இது வந்து சூப்பர்பான ஒரு டைம் அப்படின்னு நான் அந்த வீடியோல உங்கள்ட்ட சொல்ல ஆசைப்பட்டேன். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு அதனால தான் சொல்லியிருக்கேன். திரும்ப சொல்றேன், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாதுங்க. அதனால என்னால ஃபர்தரா இதுக்கு மேல எக்ஸ்ப்ளைன் பண்ண முடியல. டெக்னிக்கலா ரொம்பலாம் சொல்லணும்னா வீடியோ வந்து பெருசாயிடும். இது வந்து ஒரு கிளாஸ் மாரி ஆயிடும். பட் ஆனா எக்ஸைடுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்குன்னு என்னோட பாயிண்ட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் ஷேர்ஸ் நீங்க வச்சிருந்தீங்கன்னா, உங்களோட கருத்த வந்து கமெண்ட்ல போடுங்க. இதுக்கு மேல நம்ம பேசினா அது ரெக்கமெண்டேஷன் மாரி ஆயிடும். அது செபிக்கு எகெயின்ஸ்ட்டா போயிடும். அதனால நான் இத பத்தி பேச போறதில்ல. ஆனா, இது ஒரு ரைட்டான தருணம். உங்களுக்கு ஃபர்தரா நீங்களும் இந்த மாரி கண்டுபிடிச்சு, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, டெக்னிக்கல் அனாலிசிஸ் வந்து கண்டிப்பா படிச்சே ஆவணும். இதுவரைக்கும் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. உங்களுக்கு இந்த கன்டென்ட் பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணி, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு ஆதரவு தாங்க. புதுசா பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க சந்தேகங்கள கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு டெக் அனாலிசிஸ் கிளாஸ் வேணும், ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் கிளாஸ் வேணும்னா, நீங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. உங்கள நான் வீக்கெண்ட் கிளாஸ்ல ஆட் பண்ணிக்கிறேன். மீண்டும் நன்றி. இன்னொரு கன்டென்ட்ல பார்க்கலாம். பை.